உருவாக்கி உறவை பேணுவதன் பலம் என்ன, பலன்கள் என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய மிஸ்டர் வெங்கடேஷ் நாராயணசுவாமி அவர்கள் ஃபவுண்டர் இன்னோவேட்டிவ் HR அண்ட் ட்ரைனிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். இவர் ஒரு சுயம்பு அப்படின்னு சொல்லலாம், தன்னைத்தானே உருவாக்கி கொண்ட ஒரு தொழில் முனைவோர். அவருடைய ஃபர்ஸ்ட் பிசினஸ் சிஸ்மான்டெக் கம்ப்யூட்டர்ஸ். ஆனால் செகண்ட் பிசினஸ் 5 லட்சம் மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய வகையில் உதவி இருக்கு அப்படின்னும் போது அந்த பிசினஸ்ல இருந்து தான் தன்னுடைய மாற்றத்தை அவரே உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கின்றார். அதுதான் இன்னோவேட்டிவ் HR அண்ட் ட்ரைனிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் முக்கியமாக கல்லூரி மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து புதுமையான பயிற்சிகள்லாம் கொடுத்து அவங்களை இண்டஸ்ட்ரி லெவலுக்கு தயார் பண்ணக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாம பொது பட்டறைகள்லாம் ஏற்படுத்துறாரு. இந்த பட்டறைகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்புகளை உருவாக்குறது எப்படி, மனித வளத்தினை எப்படி கையாளுவது, தலைமை பண்பை எப்படி உருவாக்குவது, கூட்டு முயற்சியினுடைய பலன் என்ன, நேர மேலாண்மை அப்படின்றது என்ன, இது எல்லாமே. இது மட்டும் இல்லாம ஹார்ட் ஒர்க் முக்கியம், அதே சமயத்துல ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது அதை விட முக்கியம். இந்த மாதிரியான தலைப்புகளை எடுத்து பொது பட்டறைகள் ஏற்படுத்திக்கிட்டு வராரு. குறிப்பா ஐகான் அப்படின்ற தலைப்புல இப்ப நம்ம பேசின செல்வேந்திரன் சார் மாதிரியான நல்ல தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. பர்வீன் சுல்தானா மேம் உட்பட இந்த தொடர்புல இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே முக்கியமான தன்னம்பிக்கை தேவைப்படக்கூடிய இடங்கள்ல கொண்டு போய் மேடையேற்றி கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த பணியை ஐகான் அப்படின்ற பெயர் மூலமா செஞ்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 தமிழ் ஆன்லைன் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆகிய செயல் சாரமனுடைய ஃபவுண்டர் மரியாதைக்குரிய மிஸ்டர் வெங்கடேஷ் நாராயணசுவாமி அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கின்றோம். வெல்கம் சார். அனைவருக்கும் மதிய வணக்கம். ஒரு செல்வேந்திரன் பேசினதுக்கு அப்புறம் பேசுறது ரொம்ப சிரமம் தான். பட் இருந்தாலும் இட் இஸ் மோர் ஆஃப் அ கண்டென்ட். இதை நீங்க எல்லாருமே கூர்ந்து கவனிக்கணும். இருக்கக்கூடிய அத்தனை பேர் பிசினஸ் ஓனர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி கிளாஸ் எடுக்கிறது. காரணம் ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை, சொல்றது ஈஸியாக உங்களுக்கு புரியும். பட் அட் த சேம் டைம் இந்த நெட்வொர்க்கிங் நமக்கு லைஃப்ல எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் ஆரம்பத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான். பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் தான் நான் ஆரம்பிச்சிருப்பேன் லைஃபே. பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது காமனாக ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். ஒருத்தரோட எவ்வளோ நாள் தொடர்பில் இருக்கும், எவ்வளோ நாள் தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக தொடர்பில் இருக்கும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அது நம்ம சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனத்துக்கு மிக மிக அவசியம்னு நினைச்சோம். அதனால தான் இந்த டாப்பிக்கை நானே வாலண்டியர் பண்ணி சிட்ரஸ் சார்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுத்த சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனத்துக்கு முதல்ல நான் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நீங்களே கைத்தட்டிக்கணும் ஒரு தடவை. எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அப்படின்னா ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க. அப்போ கம்ப்ளீட்டாக ஃபாதர் மதர் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாங்க. அதுலேருந்து பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆர்வம் மட்டும்தான் இருந்தது. எதுக்காக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா, டெஃபினட்டாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே நோக்கம். பிகாஸ் அவங்களுடைய பண கஷ்டத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சோம். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக 26 வருஷமாக நடந்துட்டு இருக்கோம். இதுக்கும் இப்போ நம்ம பேச போகிற தலைப்புக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அருமையான கன்சியூமர். கோயம்புத்தூரில் எங்கள் ஃபாதர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தப்போ சௌடாம்பியா சிட்ஸ் அப்படின்னு இருந்தது. எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். அதில் தொடர்ந்து அவங்க கடைசியாக அந்த நிறுவனம் ஓரளவுக்கு நார்மல்சி வர்ற வரைக்கும் அதில் கஸ்டமராக இருந்தோன்னு பெருமையாக பக்காவாக செட்டில் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நான் இருந்தேன். அப்படிங்கிறனால சிட் ஃபண்ட்ஸ் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அதை தொடர்ந்து இங்கே மார்க்கதர்சி சிட்ஸ் இங்கே போன வருடம் வரைக்கும் அவங்களோட கிளையண்ட்டு. அதனால எனக்கு சிட் ஃபண்டோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. இன்றைக்குமே டிஎன்சியோட தொடர்ந்து இருக்குது. இப்போ சிட்ரஸ் சாரோட. ஸோ சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நிச்சயமாக இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு ஒளி ஏற்றக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இருந்திருக்கு. எல்லாருக்குமே ஜென்ரலைஸ் பண்ணக்கூடிய லெவலில் இல்லை. எங்கேயோ நடக்கிற ஒரு சின்ன தவறு எல்லாருக்குமான பொதுவானது கிடையாது அப்படிங்கிறத கடுமையாக நம்பக்கூடிய ஆள். அதை நிறைய இடத்துல பேசியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பவர் ஆஃப் நெட்வொர்க்கிங் அப்படின்னு. நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லப்பட்டது. அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இன்னைக்கு மாடர்ன் டெர்மினாலஜியில் எப்படி ஒரு டிஜிட்டல் ஸ்பேஸில் நிறைய புது டெர்மினாலஜி வந்துச்சு. அதனால நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது இல்லாமல் இருக்க முடியாதா அப்படின்னா டெஃபினட்டாக பாசிபிள். சார் என்கிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது, நான் எதுக்கு மக்கள் தொடர்பில் இருக்கணும், நான் உட்கார்ந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னை எல்லாரும் தேடி வரணுங்கிற அந்த மோனோபொலி இன்னைக்கு போயிடுச்சு. எவ்வளோ பேர் அதை நம்புறீங்க? நான் மோனோபொலியாக இருக்கேன், என் ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும், நான் இப்படி தான் டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணுவேன் அப்படின்னா மக்கள் அதை நம்புற தயாராக இல்லை. இன்னைக்கு யூ ஹேவ் டு பி இன் கான்ஸ்டன்ட் டச் வித் த பீப்புள். நீங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், பட் கடைசியாக இருக்கக்கூடிய கிளைண்ட் கிட்ட ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்ல சக்ஸஸ் பண்ண முடியும்.
அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பெரிய நிறுவனங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக சென்னையில் சொல்லுவேன். எத்தனை பேர் நல்லி சில்க்ஸ் போயிருக்கீங்க? நல்லி சில்க்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எத்தனை பேர் இருந்திருக்கீங்க? உள்ளே என்டர் ஆகும்போது எப்பெல்லாம் அந்த நல்லி சில்க்ஸ் அந்த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா அவர் ஐயா உட்காந்துருப்பார். போகிற எல்லாருக்கிட்டையும் விசிட்டிங் கார்டை கொடுப்பாரு. நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்துங்க, நல்லி சில்க்ஸுக்கு ஒரு பிராண்ட் தேவையா? இப்போ ஒரு விளம்பரம் தேவையா? எத்தனை இதில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், எத்தனை இடத்துல நமக்கு தெரியும். அவர் பர்சனாலிட்டியாகவே நமக்கு தெரியும். நல்லி சில்க்ஸை விட்டுருங்க, ஐயாவை வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் இன்னைக்கும் தொடர்ந்து அவருக்கு 85 வயசை கடந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த சூழ்நிலையில் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து வாடிக்கையாளரோட தொடர்ந்து தொடர்பில் இருக்காரு. எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் நிச்சயமா ஒரு பாக்கெட்ல விசிட்டிங் கார்டு இருக்கும். பொது நிகழ்ச்சி பல பண்றாங்க, அந்த நிகழ்ச்சி எல்லாத்துலயும் அந்த கார்டு எடுத்து கொடுப்பாரு. அவரு தான் ஒரு சிறந்த உதாரணம் நெட்வொர்க்கிங்க்கு. இன்னைக்கு நம்ம தி பெஸ்ட் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் ஆஃப் பீப்புள். எல்லாரும் சொல்லுவாங்க புக்கு படிக்கணும், டெஃபினட்டா புக்கு படிக்கணும் நாலேஜுக்காக. மக்களை படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது மாதிரி ஒரு பெஸ்ட் லீடரை நம்ம வந்து பார்க்கவே முடியாது. நீங்க பீப்புளை ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு எதிரில் உட்காரக்கூடியவர்களை ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுதான் ஒரு பெஸ்ட் வே ஆஃப் லீடருக்கு ஒரு நல்ல தகுதியாக இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த அடுத்த அரை மணி நேரத்தில் வாட் இஸ் நெட்வொர்க்கிங், நெட்வொர்க்கிங்னா என்ன, ஒய் டு வி நெட்வொர்க், எதுக்காக இது தேவை, சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், எங்கெங்கெல்லாம் நெட்வொர்க் பண்ண முடியும், இன்னொன்று பேசிக் நெட்வொர்க்கிங் காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம், ஹவு டு நெட்வொர்க். இது 5 பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே இந்த அரங்கத்தை விட்டு வெளியில் போகும்போது இது நிச்சயமா நீங்கள் இது கரெக்டான வே அப்படின்னு நம்பக்கூடிய அளவுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் என்னால் சொல்ல முடியும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். The process of developing and activating your relationship to increase your business. பிஸ்னஸ் மட்டுமே நம்ம நோக்கம் கிடையாது. என்ஹான்ஸ் யுவர் நாலேஜ், அப்டேட்டட் நாலேஜ் வேணும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு அவர் சொல்லும்போது சொன்னார்ல, பத்திரிக்கை வாங்கி படிக்கணும், அப்போதான் வந்து நிறைய சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ண முடியும்னு. மக்களை படிக்கும்போது உங்களுக்கு நாலேஜ் இன்க்ரூவ் ஆகும். அண்ட் எக்ஸ்பேண்ட் யுவர் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பப்ளிக் பிளேஸில் போய் கலந்துக்கிறீங்களோ யூ ஆர் நோன் டு பீப்புள். ஆக்சுவலாக தட் இஸ் ஹவ் யூ ஹவ் டு நெட்வொர்க் வித் பீப்புள். ஒரு இடத்துக்கு போகிறோம், நான் என் வேலை மட்டும் பண்ணுறேன், ஈவினிங் வீட்டுக்கு போயிடுறேன், ரெகுலராக இதே ரொட்டீன் பண்ணுறேங்கிறத தாண்டி நிறைய வெற்றியாளர்கள் பார்த்தீங்கன்னா பொது சேவையில் ஈடுபட்டு தன்னுடைய ஃபேஸை வந்து ரெகுலராக ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அதுக்கு எல்லாருக்கும் பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. நீங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அப்படியே புரட்டி போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே பெஸ்ட் நெட்வொர்க்னு சொல்லுவேன். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் மைசூர்பா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர்பா, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதாவது மைசூர்பானாலே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னு கொண்டு வந்ததுக்கு காரணம் மக்களோட தொடர்பில் தொடர்ந்து எப்போ வருவாரோன்னு ஒரு நிகழ்ச்சி 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஜனவரி கோயம்புத்தூர்ல ரெகுலராக நடத்துவார். அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. தொடர்ந்து மக்களை சந்திக்கிறதும் தொடர்ந்து அவங்களோட தொடர்பில் இருக்கிறதும் அவங்களோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்ல, மக்கள் இது நம்மளுடைய ப்ராடக்ட் நம்பக்கூடிய அளவுக்கு வரக்கூடியது. ரெண்டாவது, ராமராஜ் காட்டன் வேஷ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராடக்டா நம்ம வந்து ரெகனைஸ் பண்ண கிடையாது ராமராஜ் வர்ற வரைக்கும். அது இன்னைக்கு ஒரு தொழில் புரட்சியாவே மாறி இன்னைக்கு வேஷ்டி அப்படின்னா ராமராஜ்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. இதை தான் நம்ம வந்து நெட்வொர்க்கிங் நான் சொல்றோம். தொடர்ந்து மக்களோட தொடர்பில் இருக்கிறதுக்கு என்ன யுக்தி இருக்கோ அது எல்லாமே நம்ம பயன்படுத்தியே ஆகணும். ஆக்சுவலா இட்ஸ் நாட் ஓன்லி பிசினஸ், வெறும் பணத்துக்காக மட்டும் கிடையாது. நான் நிறைய பேரோட பழகிறேன், என்கிட்ட நிறைய பேர் சிட்டு போடுறாங்க. அந்த சிட்டு போடுறதுனால எனக்கு வருமானம் வருங்கிறத தாண்டி நான் ஒரு பப்ளிக் ஃபிகர், நான் நல்லது பண்றேன் ஜெனியூனா, இதுல வந்து ஹம்பக் எதுவுமே தேவையில்லை, ஜெனியூனா நான் நல்லது பண்றேன், என் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நாலேஜ், ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், உங்க முகம் வெளியே தெரியும். The more and more you are towards social activities, நீங்க நல்லா அறியப்படுவீங்க. நம்ம இது ஜெனியூனா தான் பண்றோம். அதில் தமிழ் பணியா இருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், எது வேணாலும் நீங்க பண்ணலாம். பட் உங்களுடைய ஒரு போர்ஷன் சமுதாய பணிக்காக ஒதுக்கி வைக்கும் போது உங்களுடைய பிராண்ட் டெஃபினட்டா மேல போகும். நேச்சுரலா, இதுல அப்நார்மலா போறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. யூ மைட் ஹேவ் a சூப்பர் ப்ராடக்ட், என்கிட்ட ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இருக்கு சார், ஆனா அது 80% தான் ஒர்க் அவுட் ஆகும். 20% மக்கள் தொடர்புல தான் நீங்க ஜெயிக்க முடியும். அதை வந்து ஸ்ட்ராங்கா நீங்க நம்பணும். எத்தனை பேர் அதை நம்புறீங்களோ நீங்க கை தட்டுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுதுங்க, ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்காங்க, நான் எல்லா ஜென்ரலா சொல்றேன். ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 70 to 80% ஆர் ஜாப்ஸ் ஆர் நாட் அட்வர்டைஸ்ட். அட்வர்டைஸ் பண்ணி வரதில்லை, ஆர் ஃபில்டு த்ரூ நெட்வொர்க்கிங். தெரிஞ்சவங்க மூலியமா நடக்கக்கூடியது தான் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல ஆட்கள் ஒரு இடத்துல வேலைக்கு இருக்காங்கன்னா இன்னொரு ரெஃபரன்ஸ் மூலியமா வர்றது தான். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிசினஸ் டெவலப்மெண்ட்ல 38% ஆஃப் நியூ பிசினஸ் ரிலேஷன்ஷிப் கம் ஃப்ரம் நெட்வொர்க்கிங்.
ஒரு ஆள் தெரிஞ்சு உங்க மேல இருக்க இம்ப்ரெஷன்ல அவர் அடுத்தவர்கிட்ட சொல்லக்கூடிய ரெஃபரன்ஸ் மூலியமா 38% வருதா. நீங்க யோசிச்சு பாருங்க, 10 கஸ்டமர்ல உங்களுக்கு வரக்கூடிய புது கஸ்டமர் 3 பேர் ஒன்லி பை ரெஃபரன்ஸ். அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஸோ இம்பார்ட்டண்டா அதை ரொம்ப பார்க்கணும். பர்சனல் டெவலப்மெண்ட்ல 40% மோர் லைக்லி டு கெட் ப்ரொமோஷன்ஸ் த்ரூ நெட்வொர்க்கிங். இது ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய பர்சனாலிட்டியை உங்களுடைய ஆப்சன்ஸ்ல யாரெல்லாம் பேசுறாங்களோ அதுதான் குட்வில். குட்வில் ஒரு வேர்ட் சொல்லிட்டே இருப்போம். நம்மளுடைய ஆப்சன்ஸ்ல நம்மளுடைய பர்சனாலிட்டியை எவ்வளோ பேர்கிட்ட அவன் பாசிட்டிவா சொல்றானோ அதுதான் குட்வில். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேல்ஸ் அண்ட் ரெவன்யூல நெட்வொர்க்கிங் கேன் இன்க்ரீஸ் சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பை 50%ன்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிசினஸை விட அடுத்த வருஷம் நீங்க பார்க்கும்போது உங்க தொடர்புகளால 50% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க சேல்ஸ் ரெவன்யூல. பிசினஸ் லாங்கிட்டிவிட்டி எல்லாரும் சொல்றாங்களே 3rd generation 4th generation. இதுக்கு காரணம் கம்பெனிஸ் தட் நெட்வொர்க் ஆக்டிவ்லி, யாரெல்லாம் தொடர்ந்து மக்கள் தொடர்பில் இருக்காங்களோ அவங்க வந்து பிசினஸ்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளையண்ட் LKS கோல்ட் ஹவுஸ் அண்ணா நகர்ல 4th generation சொல்றாங்க. எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. அவங்க கூட இன்டராக்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு, அவங்க கூட நிறைய டிராவல் பண்றோம். அவர் இன்னைக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி பிசினஸ் பீப்புளுக்கு கோச் பண்றாரு. சொன்ன ஒரே விஷயம், எனக்கு கிளையண்ட் தாங்க எல்லாமே. ஒவ்வொரு கிளையண்ட்டையும் பர்சனலா எனக்கு தெரியும்ன்றாரு. பர்சனலா அப்படின்னா கோல்டு வாங்க உள்ள வரக்கூடிய அத்தனை பேருடைய என்டையர் ஃபேமிலி டீடைல்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. அவங்களுடைய நல்லது கெட்டதில் கான்சென்ட்ரேட் பண்றது, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் பார்ட்டிசிபேட் பண்றது, சில நேரங்களில் எக்ஸ்ட்ரா மைல் போய் அவங்களுக்கு உதவுறது. ஒரு எக்ஸ்டெண்டட் ஹார்ம், அதாவது எனக்கு அந்த ஃபேமிலி தெரியும்பா, இன்னைக்கு அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க, நான் அவங்களுக்கு உதவுறேன் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்டட் ஹார்ம். அதாவது இது ரேராக தான் நடக்கும். டெய்லியும் போய் நம்ம எல்லாருக்கும் சமூக சேவை பண்ண முடியாது. பட் உண்மையாலுமே இருக்கக்கூடிய கிளையண்ட்டுக்கு ஒரு கஷ்டம்னா எங்களுடைய கையை நீட்ட தயாராக இருக்கோம்னா அதுதான் வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப். அது உங்களை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நாளைக்கு ஒருவேளை நம்ம எங்கேயாவது கீழே விழுகும்போது கை தாங்கி புழுகா இருக்க வர்றது வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது நம்ம வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். Why do we do network? Access to opportunities. நிறைய டோர்கள் திறக்குங்க. ஆக்சுவலா when you network with people நிறைய டோர் ஓப்பன் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்ல தான் இன்னைக்கு உலகமே இயங்கிட்டு இருக்கு. நம்மளுடைய உச்சபட்ச இந்தியாவினுடைய டாப் மோஸ்ட் போஸ்ட்ல இருக்கவர் அந்த போஸ்ட்ல ரீட்டைன் ஆகிறதுக்கு ஒரு நெட்வொர்க்கிங் தேவைப்பட்டது. உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டது. அது ரொம்ப முக்கியம். இட் கிவ்ஸ் ஆக்சஸ் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ரெண்டாவது நாலேஜ் ஷேரிங். இன்னைக்கு எதுக்கு எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கீங்க? டெஃபினட்டா இங்கிருந்து போகும்போது ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கும். ஒரு பாயிண்டாவது கிடைக்கும். ஒரு 4 ஸ்பீக்கர் பேசுறாங்க, 5 ஸ்பீக்கர் பேசுறாங்க, 5 பேரும் 5 டிஃபரெண்ட் டாபிக்ல பேசுறாங்க. எனக்கு எது இல்லையோ அது அங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் அவங்களோட தொடர்பில் இருக்கலாம், அவ்வளோதான். அதுக்காக வந்து இந்த சண்டேவை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி உட்காந்துருக்கோம் இல்லையா? அது எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் தெரியுமா? இன்னைக்கு ஒரு சண்டேவை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் we are used to மார்னிங் லேட்டாக எழுந்திரிச்சு மத்தியானம் பிரியாணி அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டாக வச்சு அதிலிருந்து நம்ம வந்து விடுபடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஈவினிங் ஆனால் ஒரு மூவி போகணும், இல்லை அதாவது அவங்கவுங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி இங்கே வந்திருக்கீங்கன்னா நாலேஜ் ஷேரிங்க்கு தான். மூணாவது வந்து சப்போர்ட் நெட்வொர்க். எனக்கு தெரியாது உனக்கு தெரியும், உனக்கு தெரியாது எனக்கு தெரியும். கொலாபரேட் பண்ணுற மென்டாலிட்டி. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு. 2 சிட் ஃபண்ட் அசோசியேஷன் பக்கத்தில் இருந்தால் தேர் நாட் காம்படேட்டர்ஸ்ங்க, தேர் க்ரோயிங் த மார்க்கெட். இன்னைக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சு. பிஃபோர் கோவிட் வி கன்சிடர் அதர் பர்சன் அஸ் த காம்படேட்டர். இப்போ நான் ஒரு தொழில் பண்ணுறேன், ட்ரைனிங்கில் இருக்கேன், வேற ஒரு ட்ரைனிங் தொழில் பண்றவரை பார்த்தா எனக்கு உண்மையாலுமே ஒரு டெஃபினட்டா ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்க செஞ்சது தான் பிசினஸ் ஆரம்பிச்ச புதுசுல. இப்போ கோவிடுக்கு அப்புறம் பார்த்தா டெஃபினட்டா அவரோட கொலாபரேட் பண்ணி அவருக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, எனக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, 2 பேரும் சேர்ந்து ஏதாவது சம்பாரிச்சு 2 பேரும் செட்டில் ஆக முடியுமான்னு பார்க்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் நெட்வொர்க்கா இருக்கு. மூணாவது டெஃபினெட்லி பிசினஸ் வில் க்ரோ, அதில் சந்தேகமே இல்லை. எவ்வளோ பேர் உங்களுடைய ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ்னால பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க? அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரிப்பீட் கிளைண்ட்ஸ் தான் எனக்கு வந்து பெரிய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 50%க்கு மேலே இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். விசிபிலிட்டி அண்ட் கிரெடிபிலிட்டி. இன்னைக்கு சுதர்சன் கணபதி பேசினது, பர்வீன் மேடம் பேசினதா இருக்கட்டும், இப்போ பேசின நம்ம செல்வேந்திரன் சார் பேசினதா இருக்கட்டும், எடுத்துக்காங்க. பீப்புள் டாக் அபவுட் விசிபிலிட்டி. செல்வேந்திரன் சார் இன்னும் கன்ஃபைண்டாக சொன்னார், அதாவது எந்த விசிபிலிட்டி நமக்கு தேவைன்னு. ஆனால் விசிபிலிட்டி நிச்சயம் தேவை. நீங்கள் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் இன்னைக்கு பீப்புள் ஆர் ரெடி டு பிலீவ். தப்பானது கிடையாது. இன்னைக்கு மீடியா சேஞ்ச் ஆனதுனால நீங்கள் என்னுடைய பேச்சு துறையிலேருந்து நான் எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். பர்வீன் மேடம் மாதிரி இருக்கக்கூடியவங்க 30 ஆண்டு காலமாக பேசிட்டு இருக்காங்க. பாரதி பாஸ்கர் மேடம் 30 ஆண்டு காலமாக பேசுகிறாங்க. நீங்கள் சுகிசிவம் ஐயா 30 ஆண்டு காலமாக பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு
ரொம்ப குறைந்த தொகையில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு 30 வருஷம் ஆச்சு. கலிமூர்த்தி சாரும் ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் மேடம் என்னுடைய டீச்சர்ஸ். இவங்க கரெக்டாக 2 பேரும் ரிட்டையர் ஆகி வர்ற டயத்தில் யூடியூப் வந்தது. இவங்க எல்லாரை விட அவங்க பாப்புலர் ஆகிட்டாங்க. பாசிட்டிவ் விசிபிலிட்டி கரெக்டாக அந்த அவங்களுடைய டாக்கை வந்து கன்ஃபேஸ் பண்ணி இந்த உலகமே அப்சர்வ் பண்ணிச்சு. அவங்க எதுவும் பண்ணல சோஷியல் மீடியாவில், அவங்க பர்சனலாக எந்த இதுவுமே பண்ண கிடையாது விளம்பரத்துக்காக. பட் அதை வாங்கி டெலிகாஸ்ட் பண்ண தயாராக இருந்தனால அவங்க வந்த காலகட்டம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன காலகட்டம். இவங்க 30 ஆண்டுகள் உழைச்சதை, அவங்க வேற துறையில் டீச்சராக இருந்தாங்க, அவர் இதுதான் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார். இன்னைக்கு அவங்க வந்து உலகம் பூரா சுற்றி வந்துட்டாங்கன்னா அது ஒன்லி பிகாஸ் ஆஃப் விசிபிலிட்டி அண்ட் த கிரெடிபிலிட்டி தே ஹவ் கிரியேட்டட் டுவர்ட்ஸ் தேர் டாக். அது வந்து வெளி உலகத்தில் அப்படி பார்க்கப்பட்டது. ஃபினான்ஷியல் கெயின் நேச்சுரலாக உங்களுக்கு இருக்கும். பிஸ்னஸ் க்ரோ ஆச்சுன்னா ஃபினான்ஷியல் கெயின் இருக்கும். ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கைங்க. இங்கே வந்துட்டு போகிற எல்லாருக்குமே வந்து உள்ளூர் ஒரு உணர்வோடு போவீங்க. எவ்வளோ பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இஸ் இம்மெட்டீரியல். பட் ஐ எம் ஷுர் இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். பெரிய பெரிய லீடர்ஸ் வந்து இங்கே உட்காந்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது தான், நான் படித்தது தான், புதுசாக என்ன சொல்லிட போகிறாங்க. பட் அதை தாண்டி உட்காந்து ஏதோ ஒன்று அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் கிவ்ஸ் யூ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங், 4 பேரை பார்க்குறோம், நல்லா பேசிட்டு போகிறோம், ஒரு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு வந்து நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. பிகாஸ் நம்ம இதே வந்து ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்லலாம். ஒரு 4 பேரோட சேர்ந்து முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே இருக்க கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆயிரும். பட் 4 பேர் சேர்ந்து ஹெல்த்தியாக இப்போ இந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கும் போது உமாபதி சாரோ சிட்டரசு சாரோ அப்ரோச் பண்ணும்போது அதில் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்க நாங்கள் இன்வால்வ் ஆனோம். முதல்ல வந்து அவர் எங்ககிட்ட ஸ்பீக்கர் கேட்டு தான் வந்தார். ஸ்பீக்கர் தான் சஜஸ்ட் பண்ணிருந்தோம். அப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த என்டையர் ஈவெண்ட்டை நாங்கள் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. இஸ் இட் ஓகே? தட்ஸ் அ வெரி கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் கொலாபரேஷன் தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஸோ இட் ஹேப்பன் லைக் ஜஸ்ட் லைக் தட். ஸோ அது ஒவ்வொன்றா நடக்கும்போது சைக்கலாஜிக்கல் வெல்பீங்கிறது அதுதான். அப்போ அந்த இன்வால்மெண்ட் டுவர்ட்ஸ் தட் நமக்கு வந்து ஒரு இன்வால்மெண்ட் வருது. இதை நல்லா பண்ணணும், வர்றவங்க எல்லாருக்கும் நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நெட்வொர்க் அப்படிங்கிறது இந்த ஒரு 10 விஷயங்களுக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்கள் உள்வாங்கிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங்கில் 3 தாங்க: ஆப்ரேஷனல், பர்சனல், ஸ்ட்ராட்டஜிக். ஆப்ரேஷனல்ங்கிறது வந்து கெயின் கான்டாக்ட்ஸ். நான் மோர் அண்ட் மோர் கான்டாக்ட்ஸ் உருவாக்கிட்டு போகிறேன். கனெக்ஷன் வித் பீப்புள் இம்பார்ட்டன்ட் டு பிஸ்னஸ், பியூர்லி ஆன் பிஸ்னஸ் ஆங்கிள். நான் வந்து ஒருத்தரோட தொடர்பில் இருக்கேன், இட்ஸ் ஒன்லி பிஸ்னஸ். நான் வேறு எதுவுமே அவர் கூட தொடர்பு கிடையாது, தப்பு கிடையாது. இன்னைக்கு வந்து பிஎன்ஐ மாதிரி ஃபோரம் வந்து முதல்ல உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் இருப்பீங்க நிறைய பேர். சமுதாய தொடர்புடைய லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் மாதிரி இருந்தது வந்து சமுதாய பணிகளுக்காக அறியப்பட்டது. பீப்புள் டூ லாட் ஆஃப் சர்வீஸ் வித் தட். பிஎன்ஐன்னு ஒன்று உருவாச்சு. என்னன்னா புதுசாக வந்திருக்கு, காலையில் 7 மணிக்கு மீட் பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க 7 மணிக்குன்னு. பட் தே கிரியேட்டட் அ ரெவல்யூஷன். தே ஸ்பீக் அபவுட் ஒன்லி பிஸ்னஸ், வேறு எங்கே எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ ரெஃபரல் ஆர்கனைசேஷன். உள்ளே போவாங்க, ஸ்டாண்டர்ட் ஸ்கிரிப்ட், 2 hours ஒரே வேலை தான். பட் ஆனால் நான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ உனக்கு ஹெல்ப் பண்ணுற. ஸோ எவ்ரிபடி ஃபெல்ட் தட் என்னை தவிர மீதி இருக்க 59 பேர் என் ப்ராடக்ட்டை பற்றி பேசுவோம். யூ ஹவ் என்கேஜ்ட் 59 more people for your business. பியூர்லி பிஸ்னஸ். அதுதான் ஆப்ரேஷனல். பர்சனல் அப்படிங்கிறது வந்து பீப்புள் யூ சோஷியலைஸ். எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைப்பா, அவங்க கூட பழகிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனே கிடையாது, பட் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பியூர்லி இட் கிவ்ஸ் யூ குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. இப்போ இந்த தொழிலே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் இல்லாத நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய பேரோட நல்ல தொடர்பு இருக்குது, 0 பிஸ்னஸாக இருக்கும், பில்லிங் 0, பட் ஆனால் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு வெல்பீயிங்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு வெல்பீயிங்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன். சிம்பிள். கோவிட் டயத்தில் எனக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். நண்பர்கள் வந்து அப்ராடில் இருக்கக்கூடியவங்களை நம்ம வந்து பொதுவாக ஃபோனில் பேசுவோம். வெளிநாட்டில் இருக்கவங்கள கோவிடுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், கூப்பிடுவோம். அவங்க ஏதாவது யூஎஸ்லேருந்து வந்தாங்கன்னா ஒரு டின்னருக்கு கூப்பிட்டு போவோம், வெளியில் அவங்க என்கேஜ் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட ரொட்டீன். பட் அதே கோவிட் டயத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவங்க. நான் வந்து ஒரு ரோட்டரி கிளப்பில் இருக்கேன், ஒரு கிளப்பில் இருக்கேன். அந்த கிளப் மூலிமா சில சர்வீசஸ் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். வென் கோவிட் ஹிட் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் வந்து நமக்கு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டராக இருந்தது. ஒன்று பணம், இன்னொன்று வந்து எக்யூப்மெண்ட்டு. இந்த 2மே சேலஞ்ச் இருந்த டயத்தில் நட்புகள் தான், உண்மையாலுமே தொடர்புகள் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. துபாயில் இருக்கக்கூடிய நண்பர்கள், டோக்கியோவில் இருந்த நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க ஒரு ஃபோரம் மாதிரி வச்சுருக்காங்க, டோக்கியோ தமிழ் சங்கம். அதில் வந்து 42 தமிழ் சங்கங்கள் சேர்ந்ததான் இந்த டோக்கியோ தமிழ் சங்கம். ஃபோன் பண்ணாங்க, எங்களுடைய தொடர்புகள் எல்லாம் அங்கே இருக்காங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1 கோடி ரூபா மெட்டீரியல்,
அங்கேருந்து அவங்க அனுப்பிச்சாங்க. அதை நாங்கள் வாங்கி எங்கள் ரோட்டரி கிளப் மூலியமா இங்கே இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் செலவு பண்ணோம். இதுதான் பர்சனல் கான்டாக்டில் வரும்னு நான் சொல்கிறேன். நான் நிச்சயமாக இதுக்கும் பில்லிங் வேல்யூ எதுவும் கிடையாது. மக்கள் தொடர்பு அவ்வளோதான். அவங்க என்னை நம்பினாங்க. நான் ரோட்டரி கிளப் நாம கிடையாது. ஆஸ் இண்டிவிஜுவல் ஐ ரெப்ரசன்டட் ரோட்டரி. பட் எந்த கேள்வியும் கிடையாது. கஸ்டம்ஸை கிளியர் பண்ணோம், அங்கேயும் கிளியர் ஆயிடுச்சு. வந்தோம், எடுத்தோம், கிங்ஸ் இன்ஸ்டியூட்டில் கொடுத்தோம். இன்டைரக்டாக நிறைய பேரோட லைஃப்பை காப்பாற்றுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவன் கொடுத்தான் தான் நினைச்சோமே தவிர இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி கனெக்ஷன்ஸ். இது பர்சனல் ஸ்ட்ராட்டஜிக் கனெக்டிங் டு ஷேர் ஐடியாஸ் ஆன் ஹூம் வி லுக் அப் டு. சிகேஆர் இதுதான் பெஸ்ட். இன்னைக்கு ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழ்நாட்டில் அப்படின்னா சிகே ரங்கநாதன். அவர் பேசுறது அட்ராக்டிவா இருக்காது, எழுச்சியா இருக்காது. பட் அந்த பாயிண்ட்டை கடைபிடிச்சோன்னா இன்னைக்கு வந்து லைஃப்ல டெஃபினட்டா நம்மளால பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அவர் இஸ் நாட் என்ன சொல்றது இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கர் கிடையாது, கண்டென்ட் ஸ்பீக்கர். அவர் இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த 7 ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொன்னார்ல, நோபடி குட் டிஃபைன் தட். இன்னைக்கு டைல தமிழ்நாட்டில் டைன்னு ஒரு நிறுவனத்தை, இன்டர்நேஷனல் நிறுவனத்தை தமிழ் படுத்தி ஸ்ட்ராட்டஜி பண்ணி இன்னைக்கு வந்து அவர் எளிமையா பர்சனல் போர்டுன்னு கொண்டு போய் எல்லா பிசினஸுக்கும் அழகா கொண்டு போய் சேர்த்திருக்காருன்னா அது சிகேஆருடைய மிகப்பெரிய பலம். ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அப்போ நாலேஜ் கெயின் பண்றதுக்காக சில பேரோட நம்ம தொடர்பில் இருப்போம். இப்போ நாங்கள் எங்களுக்கு என்னைக்கெல்லாம் சோர்வடைகிறோமோ அன்னைக்கு முக்கியமான சில பேரை போய் பார்க்கும்போது அவங்க ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுப்பாங்க. ஸோ 3 kinds of things which I'll repeat again. இது ரொம்ப முக்கியம். சிலது ஸ்ட்ரெயிட் பிஸ்னஸ், எனக்கும் உனக்கும் பிஸ்னஸ் தொடர்பு, அது ஒரு நெட்வொர்க்கு. ரெண்டாவது வந்து பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப், என்னைக்கு வேணாலும் அது பிஸ்னஸாக மாறலாம், இல்லை நட்பாகவே தொடரலாம். மூணாவது என்னுடைய நாலேஜை கெயின் பண்ணுறதுக்காக நான் போய் சில பேரோட தொடர்பில் இருப்பேன், விச் யூ கேன் கால் இட் அஸ் மென்டார். இப்போ வந்து மென்டார்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நிறைய பிஸ்னஸ்க்கு வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வந்து தனக்கு ஒரு மென்டாரை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க. சென்னையில் நிறைய பர்சனல் போர்டு இருக்கு. பர்சனல் போர்டுன்னு சொல்லக்கூடியது வந்து மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு நல்ல பெரிய தொழிலதிபர் ஒரு ஆஃப் டே அவங்களுடைய மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தே சிட் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் தி ஸ்ட்ராட்டஜி. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு மிகப்பெரிய, நான் சொல்றது வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிராண்டு. அதே இன்னைக்கு தொடர்ந்து கீழே செகண்ட் லைன் தேர்ட் லைன் வந்து லைக் மைண்டட் பீப்புள் ஒரு 7 பேர் சேர்ந்து தே டிஸ்கஸ் எவ்ரிதிங் பாசிபிள் அண்டர் த ஸ்கை. அண்ட் அதை வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனால் பீப்புள் ஆர் அப்கிரேடிங் தேர் லைஃப்ஸ் டு தி நாலேஜ். இது மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வரும். ஃபேமிலி விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்ம பண்ற பிசினஸ் என்னன்னு நம்ம ஃபேமிலிக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுக்கு என்ன காரணம்னா, ஏதோ ஒரு அன்டுவர்ட் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து டேக் ஆஃப் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். நிறைய பேர் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா, வீட்டில் இருக்கவங்ககிட்ட நம்ம என்ன பிசினஸ் பண்றோம்னு சொல்ல மாட்டோம். ஸோ அது ஒரு பெரிய வேக்கமை கிரியேட் பண்ணிடும். ஸோ பெஸ்ட் நெட்வொர்க்கிங் பிளேஸ் இஸ் யுவர் ஃபேமிலி. உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியாது. தேர் ஆர் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் யூ வில் பி வெரி க்ளோஸ். உங்க எல்லாருக்கும் தெரியும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேர் தெரிகிறது அக்விண்டன்ஸ், எனக்கு நிறைய பேர் தெரியும் அப்படிங்கிறது அறிமுகம். பட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டட். அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ட்ரூவா இருக்க நம்மளுடைய சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாகும். மூணாவது பிசினஸ் அசோசியேட்ஸ். அது வெண்டாரா இருக்கலாம், உங்களுடைய சப்ளையர், நீங்க சப்ளை பண்றவங்க, இதெல்லாம் வந்து பிசினஸ் அசோசியேட்ஸ் டிஃபைன் பண்ணலாம். அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறது நல்லது. ஒரு கிளையண்ட், அதுவும் நம்ம இருக்கக்கூடிய பிசினஸ் வந்து வெரி வெரி சேலஞ்சிங் பிசினஸ். நான் வந்து ஸ்ட்ரெயிட் டு சிட் ஃபண்ட்ஸ்க்கே நான் சொல்றேன், உங்களுடைய குட்வில் தான் உங்களுடைய ரிட்டர்ன்ஸே. ஏதாவது ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட நீங்க ரஃபா பேசியோ இல்ல ஃபினான்ஷியலா டினை பண்ணீங்கன்னாவோ அவன் அதை பெருசு பண்ணுவான். பிகாஸ் பீப்புள் நோ ஹவு டு ப்ளோ அப் ஆக்சுவலா. பிகாஸ் இன்னைக்கு மீடியா வேற அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி இருக்கனால பெஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கனால பிசினஸ் அசோசியேட்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப கரெக்டாகவும் ரிட்டர்ன்லையும் வாட் எவர் யூ டூ இட் வித் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ஆஃபீஸ், நம்மளுடைய சர்க்கிள், நம்மளுடைய சுற்றி இருக்க 5 பேர், அவங்க தான் நம்மளை ரெப்ரசென்ட் பண்றாங்க. தே ஆர் தி பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஆஃப் அவர் கம்பெனி. நம்ம கிடையாது, நம்ம டெஃபினட்டா ஃப்ரண்ட் எண்ட் தான். பட் வாட் யூ டாக், நான் என்னுடைய ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் குரு ஒருத்தரோட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொன்னாரு, when you enter into the office இல்ல somebody third person enter into your office வராங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய வாகன ஓட்டி டிரைவர் ஆர் உங்களுடைய ஆஃபீஸ் பாய்க்கு உங்க பிசினஸ்னுடைய ப்ராடக்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரியல அப்படின்னு அவன் சொன்னான்னா he should not be your employee, as simple as that. உங்களுடைய ப்ராடக்ட் அவனுக்கு தெரியணும். he should say yes sir ன்னு சொல்லி அட்டெண்ட் பண்ணிட்டு then he has to transfer to the next person. சில இடத்துல ஆஃபீஸ் நம்மளே போயிருப்போம், முதலாளி இருக்க தெரியாது போய் கேளுங்க அப்படிமா முடிஞ்சது.
ஃபர்ஸ்ட் வார்த்தை முதலாளி இருக்காரா தெரியாது, போய் கேளுங்க அப்படிமா. கீழே மேலே அப்படியே போவோம், ரிசப்ஷனுக்கு போவோம். அங்கே போயிட்டு இருந்தான்னு வைங்க, அவன் செல்லை நோண்டிட்டு அப்படின்னான்னு வைங்க. பாடி லாங்குவேஜ் மேட்டர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ தீஸ் ஆல் பீப்புள் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃபீஸ் பீப்புள் அரவுண்ட் யூ, ஃபர்ஸ்ட் 5 பேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து நம்ம இது வந்து ஒரு சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் தான் நெட்வொர்க்கிங். இதை வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கவே மாட்டோம் டே டு டேல. அதர்ஸ் அப்படிங்கிறது காமன் பீப்புள், நம்ம ஒரு தடவை சந்திக்கிறவங்க, அவங்க எல்லாமே வந்து ஒரு சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸாக நம்ம சொல்லலாம். பேசிக் நெட்வொர்க்கிங் காம்பனன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நோ யுவர் கோல்ஸ். நமக்கு எண்ட் ரிசல்ட் என்ன வேணும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட நெட்வொர்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஹூ டு நெட்வொர்க் வித், வேர் டு நெட்வொர்க், ப்ரொவைடிங் வேல்யூ, வாட் கேன் ஐ ஆஃபர் ஈச் பர்சன். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன வேல்யூ கொடுக்க முடியும், அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நெட்வொர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷன்ஸில் நாங்கள் போவோம், ஒரு 50 விசிட்டிங் கார்டு வச்சு கடன் கொடுத்துட்டு இருப்பாங்க. திங்கிங் தட் எவ்ரிபடி வில் கிவ் பிஸ்னஸ். தட் இஸ் ஒன்லி அறிமுகம் தான். நீங்கள் போய் கொடுக்குறோம், அவர் வாங்கி வச்சுக்குவார். நிறைய நேரத்தில் அந்த விசிட்டிங் கார்டை வச்சுட்டு நம்ம வந்து இந்த வடிவேல் ஒரு படத்தில் மாமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போயிடுவான் பஸ்ஸில் ஒருத்தனை கிராஸ் பண்ணி. அவன் யாருன்னு உட்காந்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அது மாதிரி இந்த விசிட்டிங் கார்டை எடுத்து வச்சுட்டு பார்ப்பாங்க, இது யார்கிட்ட வாங்கணும், எதுக்காக வாங்கணும், ஒன்றுமே தெரியாது. ஸோ அது தயவுசெய்து நம்ம வாங்கினாலும் நம்ம கொடுத்தாலும் ஒரு குறிப்போடு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. பென்சிலில் பின்னாடி யார் ரெஃபரன்ஸ், இப்போ நான் சிட்ரஸ் சார் என்னை யாரும் அறிமுகப்படுத்துறாருன்னா அவர் பேரை போட்டு ரெஃபரன்ஸ்னு போட்டால் அட்லீஸ்ட் நாளைக்கு பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆக்சுவலாக அதை கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்க. ஃபாலோ அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக எதுக்கு நமக்கு என்ன கோல், ஹூம் டு நெட்வொர்க் வித், வேர் டு நெட்வொர்க், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹவு டு நெட்வொர்க்கில் பி எ குட் லிசனர், ரொம்ப ரொம்ப பேசிக் அடிப்படையான விஷயங்க. வென் யூ கோ டு ஆஃபீஸ், நீங்கள் யாரையாவது பார்க்க போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லணும்னு நம்ம நினைப்போம். அது வந்து இட்ஸ் லைக் வாமிட் பண்ணுற மாதிரி தான். டோன்ட் டூ தட். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க லிசன் பண்ணால் யூ வில் பி ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் அவங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு. காது கொடுத்து கேட்க தயாராக இருக்கணும். நீங்கள் ஒரு தடவை இடைமறித்து பேசினா கூட அவனோட தாட்ஸ் போயிடும். என்ன சொல்ல வரானோ அதை சொல்ல விட்டுட்டு கான்வர்சேஷன் டைவர்ட் ஆயிரும். ஜஸ்ட் பி அ லிசனர். லிசனராக இருந்தோம்னா நல்லது. ஃபாலோ அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருத்தரை பார்த்துட்டு வந்தால் நோட் பண்ணி வச்சு தயவு செய்து ஃபாலோ அப் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால், இல்லை உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் லைனில் யார்ட்டையா கொடுத்து ஒரு பேசிக் ஃபாலோ அப்பாவது பண்ணணும். இதில் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிறந்த உதாரணம் வந்து லூகி சீனிவாசன் ஐயா. எல்ஐசியினுடைய அவர் வந்து டாப் மோஸ்ட் 85 இயர்ஸ் ஓல்டு. கடந்த 60 வருஷமா இன்னைக்கும் யாராவது தன்னை வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா லெட்டர் எழுதி போடுவார். இப்போ நான் அவரை போய் இன்னைக்கு பார்த்து கோயம்புத்தூரில் பார்த்துட்டு வரேன்னா அந்த சேம் டே அவர் லெட்டர் எழுதி, நீங்கள் என்னை சந்தித்ததற்கு நன்றி, நீங்கள் இந்த காரணத்துக்காக வந்தீங்க, ஸோ இனி அடுத்த தொடர்பு நம்ம எப்போ பண்ணலாம் அப்படின்ற ஒரு லெட்டர் வரும். செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி லெட்டர் விச் கிவ்ஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். லெட்டர் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்படுற இம்பாக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 60 வருஷமா அதை பண்ணிட்டு இருக்காரு. எல்ஐசி அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. எல்ஐசி பாலிசி ஹோல்டர், எல்ஐசி கேட்டுருவாங்களோ அப்படின்னு பயப்படுறதை தாண்டி இண்டஸ்ட்ரியா டெவலப் பண்ணி லோக்கல்ல இருக்கக்கூடிய எல்ஐசி ஆஃபீஸை விட ஒரு ஆஃபீஸ் பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட அவ்வளோ ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணி இன்னைக்கு நம்பர் 1 இருக்காரு. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மில் ஓனர்ஸ் அண்ட் ஆல் தி ரீட்டைல் ஓனர்ஸ் அளவுக்கு ஈக்குவலாக ஒரு ஐக்கானா இருக்காருன்னா அது லூகி சீனிவாசன். அந்த பெருமையை சார் 60 வருஷம் டிசிப்ளினுக்கு சொந்தக்காரரு. ஃபாலோ அப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குயிக் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், குயிக்காக ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக அவங்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. நான் இன்னார், இதுதான் இந்த என் தொழில், அவ்வளோதான், அதோடு நிறுத்திக்கணும். ரொம்ப பேசணும் அப்படின்னா அவுட் ஆஃப் மைண்டு, மக்கள் அப்படியே மறந்துடுவாங்க, தேவைப்படாது. பில்ட் கான்வர்சேஷன் இஸ் ஜஸ்ட் 25% ஈக்குவல் ஆயிரும் ஒரு கட்டத்தில். ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்க, லிசன் பண்ணி வந்துட்டதுக்கப்புறம் ஃபாலோ அப் பண்ணுவோம். ஒரு குயிக் செல்ஃப் இன்ட்ரோ இருக்கணும், கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும், இதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி பார்க்கலாம். பி ஏ லிசனர் ஃபர்ஸ்ட், குயிக் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் முடிச்சிருங்க. 3வது பில்ட் யுவர் கான்வர்சேஷன், கடைசியாக வந்து ஃபாலோ அப். இந்த 4ஐயும் கரெக்டாக பண்ணும்போது உங்களுடைய ஒன்-ஆன்-ஒன் மீட்டிங்கை ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறது. இன்னும் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பேர் சொல்லாமல் எல்லா கான்வர்சேஷனும் முடிச்சுட்டு கடைசியாக வரும்போது ஐ எம் வெங்கடேஷ் ஃப்ரம் இன்னோவேட்டிவ் சர்வீசஸ்னா உன் மனசில் பதியுமா. இன்ஸ்டெட் ஆஃப் டாக்கிங் இன் த ஃப்ரண்ட், நான் வெங்கடேஷ் இன்னோவேட்டிவ் சர்வீஸ் சொல்லிட்டு எல்லாம் முடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எல்லா கான்வர்சேஷனும் முடிச்சுட்டு ரிப்பீட் கூட பண்ணலாம். வெங்கடேஷ் இன்னோவேட்டிவ் சர்வீசஸ் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க மைண்டில் பதியும். அது குவாலிட்டி மீட்டிங். இல்லை அப்படின்னா நம்ம 100 பேரை சந்திச்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ 2 பேரை சந்திச்சாலும் மேக் இட் மோர் எஃபெக்டிவ். தட் இஸ் ஹவ் யூ ஹவ் டு நெட்வொர்க். இன் பர்சன் மீட்டிங் 4 இடத்துல நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க. டிராவல் ஏற்படக்கூடிய நல்ல நட்பு,
நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரும்போது 18 வருஷம் ட்ராவல் பண்ணிருந்தோங்க. சேரன் எக்ஸ்பிரஸ் தான் என்னோட மெயின் நெட்வொர்க்கிங் ஹப்னு சொல்லலாம். வரக்கூடிய அத்தனை பேரும் அதில் தான் நிறைய பேரை சந்திச்சிருக்கோம். பிகாஸ் தொழில் ரீதியாக நான் அங்கேயும் ட்ராவல் பண்ணிருப்போம். ட்ராவல் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் எக்ஸ்போஷர் ப்ளஸ் நல்ல நட்புகளை உருவாக்கி கொடுக்கறது ட்ராவல். இப்போ கொஞ்சம் சமீப காலமாக ஒரு 4 or 5 years வந்து ட்ராவலில் வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் கிடையாது. ஏன்னா நம்ம மொபைல் ஃபோனை வச்சுட்டு பார்த்தோன்னா நம்ம மட்டும்தான் தனியாக பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாரும் குமிஞ்சு உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கனால நமக்கே கூச்சமாக இருக்கு. நம்மளும் மொபைல் ஃபோன் எடுத்து 2 ரீல்ஸை பார்த்துட்டு படுத்து தூங்கிடுறோம். ஆக்சுவலாக ரியாலிட்டி அதுதான். பட் ஆனால் 5 years முன்னாடி வரைக்கும் ஜென்யூனாக சொல்கிறேங்க, த பர்சன் சிட்டிங் நெக்ஸ்ட் யூ வில் டெஃபினெட்லி கன்வர்ஸ் வித் யூ. எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க, அதில் ஏற்பட்ட தொடர்பு மிகப்பெரிய தொடர்பாக எனக்கு மாறி இருக்கு. அது ஒரு நல்ல அனுபவமாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா பிஸ்னஸ் மீட்டிங்ஸ், இந்த மாதிரி மீட்டிங்ஸ்க்கு வர்றோம், எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு 10 பேரையாக கனெக்ட் பண்ணிட்டு போறீங்க. எந்த ஊர்லேருந்து வேணாலும் வந்திருக்கலாம். பட் இது வந்து ஹோமோஜினியஸ் க்ரௌட், ஒரே குரூப்பில் இருக்கீங்க. பட் இதே வந்து நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா வேறு வேறு ஃபீல்டுலேருந்து வந்திருப்பாங்க. 100% கனெக்ட் வித் தம். ஒரு 5 பேர் கூடயாவது போகும்போது எஃபிஷியண்ட்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கான நேரத்தை செலவிடுங்க. நம்ம வந்து உட்காந்து கவனிக்கிறோம், போகிற டைம் இருக்குது, லஞ்ச் டைம் கொஞ்சம் இருக்குது, ஒரு சின்ன பிரேக் இருக்குது, டீ பிரேக் இருக்குது. ஈவினிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 பேர் கூட ரீட்டைன் ஆகி கனெக்ட் பண்ணிட்டு போனோம்னா தட் வில் என்ஹான்ஸ் யுவர் பிஸ்னஸ். கண்டிப்பாக பிஸ்னஸ் மீட்டிங்ஸ், ட்ரேட் எக்ஸிபிஷன்ஸ், பெரிய கூட்டத்தில் போகிறோம், நமக்கு எந்த ப்ராடக்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகுது, என்ன இம்ப்ரெஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அவங்க கூட ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கங்க. ஸ்பெசிஃபிக்காக எல்லா ஸ்டாலும் விசிட் பண்ணேன், ஆனால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறத விட நமக்கு எது இன்ட்ரெஸ்ட் பண்ணுதோ அங்கே போங்க. இது ஒரு ஏரியா ஆஃப் நெட்வொர்க்கிங்கான இது. ஒர்க் ஷாப்ஸ் நிறைய நடக்குது. இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது, இன்ஃபர்மேஷன் யுகத்தில் இருக்கோம். இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை ஹால்லையும் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு உண்டான ஒர்க் ஷாப் நடந்துகிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து வீக்கெண்ட்ஸில் பிஸ்னஸ் ஒர்க் ஷாப் நடக்குது, டிஜிட்டல் மீடியா ரிலேட்டட். எதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுதோ அதில் தயவுசெய்து அட்டன் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நெட்வொர்க்கிங்க்கும் நாலேஜுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த 4மே இன்பர்சனாக நம்ம போய் நேரடியாக பார்த்து மக்களோட பார்க்கக்கூடியது. ஆன்லைன் இதை டீட்டெயில்டாக சுதர்சன் கணபதி சொன்னார். பட் இருந்தாலும் சொல்கிறேன், டிஜிட்டல் மீடியா ப்ரெசன்ஸ் இல்லை அப்படின்னா ஃபியூச்சர் வில் பிகம் அ சேலஞ்ச். நம்ம அவுட்டேட் ஆகிட்டே போயிட்டே இருப்போம். நான் வந்து இவர் செல்வேந்திரன் சொன்னதை நான் இன்சிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் அவருடைய சக்ஸஸுக்கு முக்கிய காரணம் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம் கிரௌட்லேருந்து. ரஜினிகாந்தோடைய சக்ஸஸுக்கு முக்கிய காரணம் என்ன, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. ஸ்டைல். ஓகே. மனைவி இல்லை, சொல்லுங்க, மற்றெல்லாம் சொல்லுங்க. கன்சிஸ்டன்சி, ஸ்பீடு இல்லை, யூனிக்னஸ் இல்லை, கடின உழைப்பு இல்லை. ஒரே ஒரு ரகசியம் சொல்றேன் பாருங்க, அவர் எல்லா கொள்கையும் பேசுவார், அட்டகாசமாக பேசுவார், ரொம்ப நல்லா சாஃப்டாக பேசுவார், இம்ப்ரெசிவாக பேசுவார். பிகாஸ் அவர் ஞானத்திலேருந்து பேசுகிறார், அனுபவத்தில். பட் ஆனால் அவர் ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்து பார் ரஞ்சித்து, அவருக்கு பிடிச்ச அந்த 25 வயசு 26 வயசு இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் கூட மட்டும்தான். தயவுசெய்து இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. கடந்த 8 படமாக அவர் வந்ததெல்லாம் லோகேஷ் கனகராஜ், பார் ரஞ்சித்து, இவர் நம்ம கார்த்திக் சுப்புராஜ், என்ன நெல்சன், வரப்போற எல்லாமே. இப்போ வரப்போற வேட்டையன் வந்து இவர் நம்ம ஜேபிஎம் எடுத்தவர். எல்லா கான்ட்ரவர்சி டைரக்டர் கூட இவர் நடிப்பார், சக்சஸ் பண்ணுவார். அது காரணம் என்னன்னா, தன்னுடைய வயது முக்கியம் இல்லை, கரண்ட் ஜென்ரேஷனோட இருக்கணும். ஸோ சிட் ஃபண்ட்ஸில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ரஜினிகாந்த் மாதிரி நம்ம எல்லாரும் இருக்கலாமா, இருக்க முடியுமா? அதுக்கு ஒரே காரணம், தயவு செய்து சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பாசிட்டிவாக புஷ் பண்ணுங்க. ரொம்ப போட்டு புஷ் பண்ண வேண்டியதில்லை, இட் இஸ் பாசிபிள். அவர் சொன்னார்ல 2000 நாள் ஒருத்தர் போடுறாரு அப்படின்னா என்ன ஒரு வெறி இருக்கணும் சுதர்சனுக்கு. இந்த ஏஜ் இஸ் 32 33 இயர்ஸுங்க. பட் லக்கு அவர் இந்த ஜென்ரேஷன். நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும், அவ்வளோதான். அதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு கிளாஸ் படிக்கணும் பேசிக்காக. இன்னைக்கு நிறைய டிஜிட்டல் மீடியா ஒர்க் ஷாப்ஸ்க்கு ஒரு 1 month நீங்கள் அதில் போய் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா வில் பி ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன் தட் திங். உங்கள் கம்பெனிக்கான ஒரு அக்கௌண்ட் நிச்சயம் இருக்கணும், உங்கள் பர்சனல் அக்கௌண்ட் இருக்கணும், ரெண்டும் லிங்க்டாக இருக்கணும். ஆக்சுவலாக உங்கள் பர்சனாலிட்டி தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும். இது ரெண்டுமே நீங்கள் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், லிங்க்டின்னாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான பிஹேவியர் இருக்குது. அதுக்கு புரிஞ்சு அந்த அல்காரிதம் தெரிஞ்சு நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நிச்சயமாக இதை வந்து தயவுசெய்து இது ஒரு இன்புட்டாக எல்லாரும் எடுத்துகிட்டு போங்க. இன்னைக்கு இந்த ஒர்க் ஷாப்பினுடைய முக்கிய நோக்கமான சிட்ரர் சாருக்கு இவங்க எல்லாருக்கும் சொல்கிறது, எல்லாரும் கொஞ்சம் டிஜிட்டலாக மாறி நம்ம சிட் ஃபண்ட்ஸை அடுத்த ஜென்ரேஷனுக்கு உருவாக்கணும். நாங்கள் எங்களுடைய முயற்சியாக என்ன பண்ணுறோன்னு நான் சொல்கிறேங்க. நான் அவர்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், தமிழ் அப்படிங்கிறது ஒரு அருமையான லாங்குவேஜ். இப்போ என்னுடைய தொழில் சார்ந்து நான் என்ன பண்ண முடியும்?
பிகாஸ் நானும் வந்து எனக்கு 53 இயர்ஸ் ஆச்சு. ஸோ மிடில் ஏஜ்னு சொல்ல முடியாது, ஏஜ்னு கூட சொல்லலாம். என்னால் என்ன பண்ண முடியும், இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் கூட எப்படி ஒர்க் பண்ண முடியும்? ஒரே ஒரு வழி தான். பட்டிமன்றம் இனிமேல் வந்து அடுத்து பேச வரப்போகிற ராஜ்மோகன் தலைமையில் ஐடி பசங்களை வச்சு ஒரு புதிய பட்டிமன்றத்தை உருவாக்கி சுயசேவம் ஐயாக்கோ சாலமன் பாப்பையாக்கோ ஒரு வலு சேர்க்கலாங்கிற ஒரு முடிவில் இருக்கும். விச் இஸ் நியூ ஜென்ரேஷனோட ஐடியா வித் ஓல்டு தமிழ் லாங்குவேஜ். இது எங்களுடைய பார்வைக்கு நான் பார்க்குறேன். சிட் ஃபண்ட் அசோசியேஷனுக்கு என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட் வந்து தயவு செய்து சோசியல் மீடியா பிரசன்ஸை உருவாக்கி அதில் ஒரு தொழில் புரட்சியை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் உண்மையாலுமே உங்கள் பிரசிடென்ட் செக்ரட்டரி எல்லாருக்கும் வலு சேர்க்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட். டூஸ் அண்ட் டோன்ஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஜென்ரிக். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, கனெக்ட் வித் எவ்ரி ஒன். நம்ம இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்க முடியாது. சார் நான் எப்படி சார் பாசிட்டிவான ஆளுகளாக பார்த்து போகிறது அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாதுங்க. நல்லா அடிபட்டோன்னா அவன் நெகட்டிவாக தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ எல்லார்கிட்டையும் பழகணும், அதில் எது நெகட்டிவாக இருக்கோ அதை விட்டுறணும். பி ஏ கிவர் ஃபர்ஸ்ட். நான் ஒருத்தரை பார்க்க போகிறேன்னா கொடுக்கும் மனப்பான்மையோடு போங்க. அவரை எப்போ தோல்வி வரும்னா போய் எதிரில் உட்காந்துட்டு அவர்கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்குமோ, இவர் சிட் ஃபண்ட்ஸ் போட்டே ஆகணும், இவர் இன்னைக்கு போடலன்னா நம்ம வாழ்க்கை மாறவே போகிறதில்லன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் போய் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வாங்க. பி ஏ கிவர் ஃபர்ஸ்ட். நான் உங்களுக்காக சொல்யூஷன் கொடுக்க வந்தேங்கிற மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி உண்மையாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அது நல்லாயிருக்கும். ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம், டோன்ட் டாக் அபவுட் பிஸ்னஸ்ங்க. ஒருத்தர் பார்க்க போகும்போது நீங்கள் அரசியல் பேசலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பொதுவான விஷயங்களை பேசி கடைசியாக நீங்கள் எதுக்கு வந்தீங்கிறத பேசினா அவர் மனசில் நிற்கும். எடுத்த உடனே நான் வந்தேன் சிட் ஃபண்ட்ஸுக்கு வந்தேன் சார், ஸ்கீம்ஸ் வந்து ஒப்பிச்சுட்டு இது இப்படி போட்டீங்கன்னா இப்படி வரும் சார், இவ்வளோ வரும் சார், உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு வரும் சார்னா டெஃபினட்டாக சரி நான் சொல்லி அனுப்புறேங்கன்ட்டு அவ்வளோதான், கான்வர்சேஷன் க்ளோஸ். ஸோ அதனால் டாக் அபவுட் சம்திங் நியூ அண்ட் தென் டூ. பி ஜென்யூன். நீங்கள் நேச்சுரலாக இருந்தால் போதும். இப்போ எனக்கு என்ன வருமோ அதான் பண்ண முடியும். ஐ எம் நாட் எனர்ஜைசர். நான் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கராக வந்து நான் உங்கள் எல்லாத்தையும் எனர்ஜைஸ் பண்ண போகிறேன்னு பேசினேன்னா பெரிய ஃபெயிலியர் ஆகும். எனக்கு என்ன முடியுமோ அதுதான். எனக்கு இந்த கண்டென்ட்டை தான் சொல்ல தெரியும். இதை நான் ஒழுங்காக சொல்ல முடிஞ்சதுன்னா நான் நல்ல ஸ்பீக்கர், இல்லைன்னா இல்லை. ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன நல்லா வருமோ அதை நேச்சுரலாக இயற்கையாக சொல்லும்போது அது மக்கள் மனசில் கண்டிப்பாக போய் பதியும். ஸோ இது வந்து டூஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் டோன்ட்ஸ். என்னன்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ். என்ன நினைப்போம்னா இப்போ வந்ததுன்னா இது எனக்கு, இல்லைன்னா ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி டிசப்பாயிண்ட் ஆயிடுவோம். இங்கே இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் 4 ஜென்ரேஷன்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளோ தூரம் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு கிளைண்ட் எடுக்கிறது கஷ்டப்பட்டுருப்பாங்க. சூத்தே அப்படிங்கிறது டெஃபினட்டாக எல்லாருக்கும் கேட்டால் ஒரு பர்சனல் ஸ்டோரியாகவே எழுதி கொடுப்பாங்க ஒரு புக்கு. ஸோ அது இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் வரவே வராது. இட் டேக்ஸ் டைம். டோன்ட் பி டிஸ்கரேஜ்ட் பை ரிஜெக்ஷன்ஸ். நமக்கு கண்டிப்பாக அவமானங்கள் நடந்தே தீருங்க. வெளியில் போகணுன்னு கூட சொல்லுவாங்க, இனிமேல் நீங்கள் வர வேண்டாம்னு கூட சொல்லுவாங்க. பட் இட் இஸ் இம்மெட்டீரியல். அவன் நம்மளை பர்சனலாக எதுவும் சொல்கிறதில்ல. நம்ம சார்ந்த தொழில் அது சம்மந்தப்படும் போது அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க, பரவாயில்ல, வேற ஆள் இருக்காங்க. வேர்ல்டு இஸ் ஸோ பிக்ங்க. 9 கோடி பேர் சொன்னார் சுதர்சன், 9 கோடி பேர் இருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய ஆட்கள் எவ்வளவோ இருக்காங்க. நம்ம பெனிட்ரேட் பண்ணாத ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லி அந்த செக்மெண்ட்டை மாற்றி வேற இடத்துக்கு போய்க்க வேண்டியதுதான். டோன்ட் ஓவர் டூ. ஓவர் டூனா ஆர்டிஃபிஷியலாக இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, வராத ஒரு விஷயத்தை ரொம்ப பில்டப் பண்ணி பண்ணுறது, விச் இஸ் அ வெரி வெரி டேஞ்சர். டோன்ட் டூ தட் இன் நெட்வொர்க்கிங். ஃபைனலாக டோன்ட் டாமினேட். ஒரு கான்வர்சேஷனில் போகிறோம், ஒரு பெரிய ஆட்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், நிச்சயமாக அவர் சொல்கிறது தப்புன்னு நமக்கு தெரியும். பட் டோன்ட் ஆர்கியூ வித் தம். இப்போ நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் எதில் வருதுன்னாங்க, பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் இல்லை ரிலீஜியஸ் ஐடியாலஜியில் நமக்கு ஒரு ஃபைட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போய் உட்காருவோம், உட்கார்ந்தோடனே யாரோ ஒருத்தர் நம்ம திட்டுவோம். அது நமக்கு தேவையில்லாத வேலை. ஒரு ஆண்டர்ப்ரனராக உங்கள் ஐடியாலஜி எல்லாம் மூட்டை கட்டி ஓரமாக வச்சுக்கலாம். என் உட்பட என்னதான் கோபம் வந்தாலும் அதை நம்ம வெளிக்காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து அது பர்சனல், பியூர்லி பர்சனல். ஸோ அந்த கான்வர்சேஷன் வரும்போது தான் டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுவோம், அது பஸ்ட் ஆயிரும். ஸோ டோன்ட் டூ தட் இன் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இதை டூஸ் அண்ட் டோன்ஸை மட்டும் உள்வாங்கிக்கங்க. இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர் யங் பீப்புள் இருக்கீங்க, உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆனவங்களுக்கு இது எல்லாமே நேச்சுரலாக தெரியும். பட் சில விஷயங்கள் வந்து கரெக்டுன்னு படும். இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பித்த புதுசில் நிறைய பேரை போய் பார்த்து நல்ல நெட்வொர்க்கை பில்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. பிகாஸ் எனக்கு நிறைய பேரோட தொடர்பு இருக்குது, இயற்கையாகவே என்னோட பிஸ்னஸ் அதுதான். அப்போ எனக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை என்ன வந்ததுன்னா, என் கூட ஒர்க் பண்ணவங்க, என் கூட பிஸ்னஸ் ஆரம்பித்தவங்களாம் நல்ல வெல்த்தில் ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்தப்போ எனக்கு ஒரு பயங்கரமான டிஸ்கரேஜ்மெண்ட் இருந்தது. நான் சரியாக பிஸ்னஸ் பண்ணல, நான் சரியாக ஃபோக்கஸ் பண்ணலங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை தொடர்ந்து இருந்தது. அது எப்போ எனக்கு வந்து விலகுச்சுன்னா, பிஎன்ஐ மாதிரி ஒரு ஃபோரம் வந்து அமெரிக்காக்காரன் இதையே ஒரு பேக்கேஜ் பண்ணி ஒரு 50,000 ரூபா வருஷத்துக்கு வாங்கி இன்னொரு 50,000 ரூபாய் நம்மளே செலவு பண்ண வச்சு
நம்மளே சாப்பிட வச்சு ஒரு ரெஃபரல்ஸ் கொடுத்து பண்ணுறாங்க போது நெட்வொர்க்கிங் இஸ் நாட் பேட். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். இது எல்லார் லைஃப்லையும் இருந்திருக்கு, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணதில்லை அப்படின்னு ஒரு தெளிவு வந்தது அப்போ தான். ஸோ அதனால் நெட்வொர்க்கிங் இஸ் நெவர் அ பேட். வாட் எவர் த ப்ராடக்ட் யூ ஹேவ், ஒரு 20% நீங்கள் இதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எவ்வளோ பெரிய முதலாளியாக இருந்தாலும் மூவ் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் கோ அண்ட் மீட் பீப்புள் அவுட் சைட். அது ரொம்ப முக்கியங்க. இதுதான் என்னுடைய நெட்வொர்க். நான் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நான் டெவலப் பண்ணது. இது எதுவுமே ஃபோட்டோஜெனிக் வேல்யூக்காக நான் போடல. எல்லாரோடையும் நான் பிஸ்னஸ் ட்ராவல் பண்ணுறேன். என்னுடைய தொழில் சார்ந்து நான் இவங்க எல்லாரோடையும் ட்ராவல் பண்ணிருக்கேன். எக்ஸப்ட் ஃபியூ பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரோடையும் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். பிஸ்னஸ்னால் அவங்களுடைய டாக்குக்கு உலகம் பூரா இருக்க தமிழ் சங்கங்களுக்கும் தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய நிறைய இந்த மாதிரி கான்க்ளேவ் இன்னைக்கு காலையிலேருந்து வந்த 4 பேருமே எங்களோட தொடர்பில் இருந்து வந்தவங்க தான். ஸோ இது மூலிமா நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். இது என்னுடைய நெட்வொர்க்காக நான் பார்க்குறேன். இது எல்லாருக்கும் அவங்கவுங்க துறை சார்ந்து நீங்கள் நெட்வொர்க் பண்ணுங்கள். இது என்னுடைய நெட்வொர்க்குன்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஸோ இதுதான் நான் வந்து சி.கே. ரங்கநாதன் உட்பட சுயசேவை உட்பட எல்லாரும் கூட நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அதை நான் வந்து பெருமை, அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நெட்வொர்க் இஸ் ஆல்வேஸ் ரியலி குட் அப்படின்னு சொல்கிறேன். ஃபைனலி thank you all and it has been a wonderful experience. நான் கிட்டத்தட்ட ஒரு 35 minutes பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. போத் அஃபிஷியலி, அதாவது இன்ஹவுஸ்லையும் இன் பர்சனும் சரி, டிஜிட்டலாகவும் நெட்வொர்க்கிங் பிளேஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல்னு சொல்லுவேன். ஐ திங்க் ராஜ்மோகன் சரி ஒரு 2-3 கேள்விகள் கேட்கலாம் பிஃபோர் ராஜ்மோகன் கம்ஸுங்க. இது ரிலேட்டடாக நீங்கள் என்ன கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். ஐம் ரெடி டு ஆன்சருங்க. ஆக்சுவலாக ஒரு மைக் மட்டும் மேடம். நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக நீங்கள் என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம். லாஸ்ட் செஷன் இஸ் கோயிங் டு பி a power packed with ராஜ்மோகனுங்க. ஸோ என் பேர் வேலுமுருகன், மதுரை யானைக்கல் விஎம் சிப் அண்ட் பிரைவேட் லிமிடெட். இப்போ எங்கள் கம்பெனியிலே நான் இப்போ நெட்வொர்க் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இதுக்கு ஒரு எடிட்டிங் ஒருத்தர் வேணுங்களா அல்லது கேமரா என்னென்ன வேணும், அதனுடைய சுமார் ஒரு பட்ஜெட்டு. சார் இது வந்து நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுறது தான் சார் பெட்டர். நீங்கள் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதை நம்ம பண்ணவே மாட்டோம். நம்மளுடைய தொழில் இது கிடையாது. நம்மளுடைய தொழில் அது கிடையாது. நிறைய கம்மி விலையில் பண்ணக்கூடிய கேமராவை வச்சுட்டு அவங்க தொழிலாகவே பண்ணிட்டு இருக்கவங்ககிட்ட போய் நம்ம கண்டென்ட்டை சொல்லிட்டு திருப்பி வந்துடலாம் சார். அதுதான் வந்து பெஸ்ட் வே டு டு இட் டில் யூ ரீச் அ பாயிண்ட். உங்களுக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப அவசியம் அதிகமாகுது, இன்னவுஸில் ஸ்டுடியோ இருந்தால் பெட்டர்னா அது உங்களுக்கே தெரியும். அது 1 வருடம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ. ஆரம்பத்தில் தயவுசெய்து கேமரா வாங்கிறாங்க. இது வந்து ஜிம்முக்கு போக பயந்துட்டு நம்ம வந்து ட்ரெட்மில் வாங்கினோன்னு வைங்க, கடைசியில் துணி காய போட்டு போகலாம், அந்த மாதிரி ஆயிரும். தயவுசெய்து அது மாதிரி பண்ண வேண்டாம். Sivaramakrishnan, I come from Delhi. Is there any scope to involve you in our day-to-day business activity and sir, any scope for involving you on a regular basis in enhancing our possible sir, possible. I am blessed actually. So, possible. எப்படி associate through சொல்றல இல்ல even individually பண்ண முடியும் சார். நான் சித்தராஜ் சாரோட தொடர்புல இருக்கேன், நான் உங்களை பார்க்குறேன் சார். நான் நன்றி. Yeah. So you can note down my phone number. You can follow up on Instagram and LinkedIn. Useful information தவிர வேற எந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது. நோ கிளாமர், நத்திங். எதுவும் எதிர்பார்க்காதீங்க. தகவல் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டிருக்கும், போர் அடிக்கும், திட்டினாலும் பரவாயில்ல, அதான் இருக்கும். ஸோ இந்த தருணத்தில் ரொம்ப அற்புதமாக நமக்கு பல விளக்கங்களை வழங்கிய திரு வெங்கடேஷ் நாராயணசாமி சாருக்கு ஒரு அன்பினை பரிமாறுவதற்காக மரியாதைக்குரிய மிஸ்டர் மோகன் சார் அவர்களை, சேலம் மோகன் சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். மதுரை வேல்முருகன் சார் அவர்களையும் அன்புடன் மேடை கழிக்கின்றோம்.